ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா என்னோடய வெர்ஷனில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 5 பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதக்குனதுலேருந்து கொஞ்சம் வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இடியப்பம் தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன் பாயாவுக்கு. அந்த மாவையும் சைடில் மேக் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து ஆட்டுக்காலை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதோடு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை இருந்தால் தூவி ஒரு 10 விசில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ இடியாப்பமும் சைடில் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், கொஞ்சம் மிளகு, சோம்பு வந்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதோட வெங்காயம், பச்சை மிளகா, கசகசா வந்து கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அரைச்சிடணும். காரத்துக்கு வந்து இந்த மிளகும் பச்சை மிளகாயும் தான் நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள்லாம் நான் சேர்க்கலை. இப்போ வந்து 10 விசில் நல்லா வேக வச்சு கால் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கோங்க. சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.